நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். பொங்கல் முடிந்து வரும் மக்கள் மூச்சு திணறிய சென்னை சாலை. பெருங்களத்தூரில் டிராபிக் ஜாம். சென்னையில் தங்கியிருக்கும் லட்சக்கணக்கான வெளியூர் மக்கள் பொங்கல் கொண்டாடுவதற்காக கடந்த 10ஆம் தேதி முதலே சொந்த ஊருக்கு சென்றனர். நாளை தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. அதன்பின் சனி ஞாயிறு வருகிறது. இருப்பினும் காணும் பொங்கல் முடிந்த கையோடு பலரும் சென்னைக்கு திரும்புகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சொந்த வாகனங்களில் வருவதால் சென்னைக்கு வரும் அனைத்து முக்கிய சாலைகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பெருங்களத்தூரில் டிராபிக் ஜாமில் சிக்கி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தாம்பரத்திலும் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வாகன நெரிசலை சரி செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கு வேட்புமனு இன்றுடன் நிறைவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் 10ஆம் தேதி தொடங்கியது. திமுக வேட்பாளர் வி. சி. சந்திரகுமார், நாம் தமிழர் வேட்பாளர் சீதா லட்சுமி இறுதி நாளான இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். இதுவரை 12 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். நாளை வேட்புமனு பரிசீலனை நடைபெற உள்ளது. வாபஸ் பெற 20ஆம் தேதி கடைசி நாள். பிப்ரவரி 5 ஓட்டுப்பதிவும் 8 ஓட்டு எண்ணிக்கையும் நடைபெற உள்ளது. மகா கும்பமேளாவில் ஒரு தட்டு ஒரு பை திட்டம். உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் 144 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பமேளா நிகழ்ச்சி கோலாகலமாக நடக்கிறது. இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்துள்ளனர். பிரயாக்ராஜ் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. கும்பமேளாவில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கவும் என முதல்வர் யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தியிருந்தார். பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கும் வகையில் ஒரு தட்டு ஒரு பை திட்டத்தை RSS அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுவரை ஒரு எவர் சில்வர் தட்டு மற்றும் டம்ளர் அடங்கிய 70,000 துணிப்பைகள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் இருந்து 20 லட்சம் எவர் சில்வர் தட்டுகளும் டம்ளர்களும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. பிளாஸ்டிக்கை தவிர்க்க இந்த பைகளும் தட்டுகளும் உணவு விநியோக மையங்களுக்கு வழங்கப்பட்டன என RSS அமைப்பினர் கூறினர். பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடக்கும் இந்த திருவிழாவில் 40 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் நீராடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேப்பர் பேனாவில்தான் நீட் தேர்வு. MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நடத்தப்படும் நீட் தேர்வு பேனா பேப்பர் முறையில் நடத்தப்படுகிறது. கடந்த ஆண்டு நடந்த தேர்வில் இதுவரை இல்லாத அளவு 24 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த தேர்வில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாகவும் பல முறைகேடுகள் நடந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து கல்வி சுகாதார அமைச்சகம் நீட் தேர்வை ஆன்லைனில் நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்தின. இறுதி முடிவாக இந்த ஆண்டும் OMR விடைத்தாளில் பேனாவால் குறிக்கும் வகையிலேயே தேர்வு நடக்கும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திருப்பதி டு திருச்சி கிளம்பிய பஸ் நள்ளிரவில் கவிழ்ந்தது. 4 தமிழர்களுக்கு சோகம். 22 பயணிகள் சீரியஸ். திருப்பதி
திருச்சியிலிருந்து திருச்சி நோக்கி நேற்று இரவு 12 மணி அளவில் தனியார் பஸ் ஒன்று கிளம்பியது. நள்ளிரவு 2 மணி அளவில் சித்தூர் அருகே உள்ள கங்காசாகரத்தில் பஸ் வந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த பஸ் அங்கே நிறுத்தப்பட்டிருந்த டிப்பர் லாரி மீது மோதச் சென்றது. சுதாரித்து டிரைவர் ஸ்டீரிங்கை திருப்பியதால் தடுப்புச் சுவரில் மோதி சாலையின் குறுக்கே கவிழ்ந்தது. சித்தூர் டு தச்சூர் சாலை கட்டுமான பணிகளுக்காக அந்த லாரி சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த கோர விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சோக சம்பவமாக தூக்கத்திலேயே நடந்த இந்த விபத்தில் 4 பேர் இறந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் தமிழர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. படுகாயமடைந்த 22 பயணிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். சித்தூர் கலெக்டர் சுமித் குமார் விபத்து குறித்து நேரில் விசாரித்தார். இறந்தவர்களின் விவரங்கள் மற்றும் விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது. சத்தீஸ்கரில் 12 நக்சல்கள் சுட்டுக் கொலை. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூரில் நக்சல்கள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் வந்தது. தெற்கு பிஜப்பூர் பகுதியில் பாதுகாப்பு படையினரின் கூட்டுக்குழுவினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மறைந்திருந்த நக்சல்கள் பாதுகாப்பு படையினரை நோக்கி சுட்டனர். பதிலுக்கு பாதுகாப்பு படையினரும் பதிலடி கொடுத்தனர். இரு தரப்பினருக்கும் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 12 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாதுகாப்பு படையினர் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் கூடுதலாக போலீசார் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த மாதம் மட்டும் 26 நக்சல்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. திறன் மேம்பாட்டில் டாப் சாதித்து காட்டியது இந்தியா. சர்வதேச அளவில் பல்கலைக்கழகங்களின் செயல்பாடுகள் உலக நாடுகளில் திறன் மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகளின் அடிப்படையில் பிரிட்டனை சேர்ந்த QS நிறுவனம் தரவரிசை பட்டியல் வெளியிடுவது வழக்கம். 190 நாடுகளில் 5000 பல்கலைக்கழகங்கள் 50 லட்சம் பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் QS நிறுவனம் பட்டியல் தயாரித்துள்ளது. எதிர்கால வேலைவாய்ப்புக்கான திறன் மேம்பாட்டில் கனடா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா 2ஆம் இடம் பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் அமெரிக்கா முதல் இடம் பிடித்துள்ள நிலையில் அந்நாட்டை விட மிக குறைவான புள்ளிகள் வித்தியாசத்திலேயே இந்தியா அடுத்த இடத்தில் உள்ளது. இளைஞர்களின் திறன் மேம்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதுடன் எதிர்கால தேவைகள் வேலைவாய்ப்புக்கான மிகப்பெரிய சந்தையாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. QS நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நம் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தியுள்ளது. இதன் காரணமாக அவர்கள் சுயசார்பு உடையவர்களாகவும் வளங்களை பயன்படுத்தி பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் திறன் பெற்றவர்களாகவும் உள்ளனர். தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தி புதிய கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியாவை உருவாக்குவதில் வெற்றி கண்டுள்ளோம். QS நிறுவனம் வெளியிட்டுள்ள தரவரிசையின் மூலம் எதிர்காலத்தில் இன்னும் வேகமாக முன்னேறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.